ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஹோமோ பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உட்காரைக்கு தேவையானது பைத்தியம் பருப்பு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அதே ஈக்குவலாக ரவை ஒரு கிளாஸ், அப்புறம் நெய், முந்திரி, இதுதான். இப்போ பைத்தியம் பருப்பை வாசனை வரையிறதுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ வேக விடலாம். இப்போ நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். நான் அப்படியே வேக வைக்கிறேன். இது குயிக்காகவே வெந்துடும் பைத்தியம் பருப்பு, அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ அப்புறம் இதுக்கு நம்ம வெல்லத்தை தான் சேர்க்க போகிறோம். அதனால் வெல்லத்தை கரைச்சிக்கிட்டால் போதும். அதனால் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெல்லம் கரையட்டும். செட்டிநாடு பக்கம் உட்காரை ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த உட்காரை இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கலாம். இப்போ வெல்லம் நல்லா வேகட்டும். இப்போ பைத்தியம் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா மையாக வேகணும். உட்காரை இந்த பேர் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் பைத்தியம் பருப்பு ரவையில் பண்ணுறது. சில பேர் கடலைப்பருப்பு வச்சு கூட பண்ணுறாங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நான் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் தூசி கல் என்ன இருந்ததுன்னா அந்த வெல்லத்தில் வந்துடும். இதனால் நம்ம வடிகட்டிக்கிறோம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதே கடாயில் ரெண்டரை கரண்டி டீஸ்பூனில் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நெய் கரைஞ்ச பிறகு நம்ம முந்திரி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணிச்சு சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதனால் இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லைட் ப்ரௌன் வந்தால் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இதே நெய்யில் ரவையை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிட்டு வருது. நம்ம எடுத்துடலாம். இதுக்கு ஒரு தனி பவுலில் போட்டுடலாம். லாஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரவை நம்ம போட்டுக்க போகிறோம். ரவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யில் எனக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. ரவையுடைய ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். எப்படி நமக்கு உப்புமாக்கெல்லாம் நம்ம நல்லா வறுத்து போடுவோம், அந்த மாதிரி ரவையை வறுத்துடுங்க. வறுத்துட்டு இப்போ நம்ம பைத்தியம் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துக்க போகிறோம்.
இப்போ நல்லா வேகட்டும் ரவை. இப்போ நம்ம பைத்தியம் பருப்பை வேக வச்சது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு பைத்தியம் பருப்பு வெந்திருக்கு. இப்போ நம்ம ரவையோடு கலந்துடலாம். நைஸாகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ரவையோடு இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா இதோட நல்லா வேக வைக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. கடலைப்பருப்பில் வேக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி ஆவரி பிடிக்கணும். ஆவரி பிடிச்சி அப்புறமா கடாயில் வறுத்துட்டு வெல்லம் போட்டு நல்லா தூவி நெய் முந்திரி எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும். கடலைப்பருப்பு கேஸ்ட்ரிக்காக இருக்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவையிலேயே கெட்டி அங்கங்கே கெட்டியாகும். அதனால் நல்லா கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரவை அங்கங்கே கெட்டியாகிற சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். திக்காக வர இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் மாதிரி தான் வரும். அதுவே கடலைப்பருப்பு அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடியை நம்ம கலந்துக்கலாம். ஏலக்காய் நல்லா கையிலே மேக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வாசனை கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். நல்ல திக்காக சக்கரை பொங்கல் மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கொஞ்சம் ஒரு வந்துடுறே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆகணுன்னே இப்போ நம்ம எடுத்து வச்ச வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உட்காரை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.